எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை அறிஞ்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம். சில பிள்ளைகள் நீங்க தாயின் வயிற்றிலேயே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருக்கலாம். பாஸ்டர், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஓகே, ஆனா தாயின் வயிற்றிலேயே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நாங்க சொல்ல போற இந்த வார்த்தைகளை, அதுல இருக்கிற குணாதிசயங்கள் உங்கள்ட்ட அதிகமா இருக்குன்னா, உங்க மேல ஏசப்பாவனுடைய தரிசனம் அதிகமா இருக்கு, ஏசப்பாவனுடைய சித்தம் அதிகமா இருக்கு. நீங்க வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், வெளியேறப்பட்ட பிள்ளைகள், ஆனால் இந்த பாவத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த பாவத்தை நீங்க மேற்கொள்ள ஆவியில பலப்பட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்க ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 12 நல்லா கவனிங்க. 1:2 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை வேறு பிரித்து கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். அப்படி கொண்டு போகும் பொழுது அவருக்குள்ள இருந்த முதல் பாவம் என்ன அப்படின்னா பொய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்கிட்ட பிசாசு முதல்ல விழத்தல்ற பாவம் இந்த பொய். ஏன்னா அதே அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க, 12-13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க ஆதாம் ஏவாள்டையும் பார்க்கலாம், சர்ப்பம் வஞ்சித்ததுக்கு அப்புறம் அவங்களும் அந்த இடத்துல பொய் சொல்றாங்க. இங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமும் பாருங்க முதல் பொய். இன்னைக்கு சந்தர்ப்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க பொய் சொல்லி ஆண்டவரை விட்டு போறதுக்கு நீங்க காரணமா இருந்துடக்கூடாது. அப்ப முதல் காரியம் என்னத்த பிசாசு உங்களுக்குள்ள களை விதைக்கிறான்னா பொய். இந்த பொய் ஈசாக்கிட்டையும் இருந்தது. நீங்க வசனத்தை நல்லா எடுத்து படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனத்துல ஈசாக்கும் பொய் சொல்றாரு. 2வது ஏமாற்று. இதுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்ட்ட பிசாசு விதைக்கிற கலை. ஏன்னா ஆதியாகமம் 27:41 யாக்கோபு பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட பாருங்க பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இது தாய் தகப்பட்டு அப்படியே இந்த பாவம் தொடர்ந்து அவன் பாருங்க தன்னுடைய சொந்த அண்ணனையும் ஏமாத்துறத நம்ம பாக்குறோம். அங்க 27:41 புத்திர சுவிகாரத்தை, அந்த பாருங்க அண்ணனுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் யார் வாங்குறா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, யாக்கோபு வாங்கி ஏமாத்துறாரு. அடுத்தது பாருங்க இச்சை. இந்த 3வது பாவம் என்ன? இச்சை. அதுதான் நியாயாதிபதிகள் 16 15 16 17 சிம்சோன் இச்சையில பாருங்க போய் விழுந்ததுக்கு அப்புறம் அவனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்றதை நம்ம அங்க பாக்குறோம். அதனால 3வது தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இச்சை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாமும் விழுந்தாரு. எங்க? ஆகார்ட்ட விழுகிறாரு. ஆதியாகமம் 16:2-3 பாத்தீங்கன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 99 வயசுல கர்த்தர் பாருங்க ஈசாக்க கொடுப்பன்னு வாக்கு பண்றாரு. ஆனால் சாராளுடைய பேச்சை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆகார்ட்ட போய் விழுந்ததால அவர் அதே அதிகாரத்துல பாருங்க 17:1 நினைக்கிறாங்க சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருன்னு சொல்றாரு. அதனால நீங்க அடுத்தது இந்த இச்சையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அதான் தாவீது பத்சபால் 2 சாமுவேல்ல 11வது அதிகாரத்துல 2, 3, 4வது வசனம். இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா தாவீது விழுந்ததை அங்க பாக்குறோம். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்யற பிள்ளைகள், தேவனுடைய தரிசனத்தை சுமந்து வர்ற பிள்ளைகளை பிசாசு முதல்ல பொய்யில, 2வது ஏமாற்றுல, 3வது இச்சைகள்ல, இந்த 3ம் அவன் வைக்கிற மிகப்பெரிய டார்கெட். இதைத்தான் 1 யோவான் 2:16 நம்ம பாக்குறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐ வைத்து என்ன செய்யறான்? அவன் விழுத்துறத அங்க பாக்குறோம். அதனால நீங்க தேவ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள், இந்த கடைசி காலத்துல வைராக்கியமா எழும்புற பிள்ளைகள், நீங்க 3ஐயும் எப்படி ஜெயிக்கணும்னா
நல்லா கவனிங்க. முதல் ஜெபம் ஆவியில் நிரம்பி, நல்லா. ரெண்டாவது தேவனுடைய வசனம், இரவு முழுவதும் நல்ல வசனத்தை பேசிட்டே இருக்கணும். துதி. அடுத்தது வாயில் துதி, தேவனுடைய பிரசன்னம் நிரம்பிட்டே இருக்கணும். அடுத்தது உபவாசத்துல சரீரத்தை ஒடுக்கி, இந்த 3 காரியங்களை நீங்க என்ன செய்யணும், இனி வர்ற நாட்கள்ல மேற்கொள்ளணும். இதுவரைக்கும் பொய் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் அவனுக்கு ஒரு வாசல். பாருங்க, நீங்க பொய் சொல்லியிருந்தா, ஏமாற்றி செய்திருந்தா, இது எல்லாருக்குள்ள இருக்கும், ஊழியக்காரர்களுக்குள்ள கூட இருக்கும். ஆனா நம்ம சந்தர்ப்பத்துல சின்ன பொய் தானே, இல்லாட்டி சின்ன ஏமாத்து தானே, ஒருவேளை ஒரு காரியத்துல தானே இச்சித்தேன், அது அப்படி நீங்க இருக்கலாம். அது அவன் உங்களுக்குள்ள வந்து தங்குறதுக்கு இதுதான் மிகப்பெரிய இடம். அதனால இந்த இடத்தை நீங்க உடைங்க. இந்த இடத்துல தேவ சமூகத்துல நீங்க எழும்புங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், ஆண்டவருக்காக நிக்கிற பாத்திரங்கள், இன்றைக்கு மிகப்பெரிய தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். நான் இன்னைக்கு குறிப்பிட்டதை முன்னுதாரணமா சொல்லியிருக்கிறேன். நீ எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க விழுந்து போனவங்க. அதனால உங்க பொய்களை உங்களை விட்டு அகற்றுங்க. ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏமாத்துறது, இன்னைக்கு பணம் வாங்குறதுலயோ கொடுக்கறதுலயோ உண்மையை சொல்லுங்க. அடுத்தது இச்சைக்கு ரொம்ப ஓடுங்க. ஏன்னா இந்த 3 அவன் வைக்கிற தந்திரம். அவன் தான் அதுலதான் உங்களை சிறப்படுத்தி வச்சிருப்பான், உங்க சிந்தனையில சிறப்படுத்தி வச்சிருப்பான், உங்க சரீரத்தை கட்டி வச்சிருப்பான். நீங்க உங்க வாழ்க்கையை இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அதான் சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்க உண்மையிலேயே பயந்து ஆவியில நொறுங்குண்டு, ஏசப்பாட்ட நான் உண்மையா என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க இதை நடக்க வாங்க. கை கொண்டு கடைபிடிக்க பாருங்க. இந்த வசனங்களை நீங்க தியானிச்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுவாரு. நீ ஒவ்வொரு நாளும் இதுல நாங்க புதிய புதிய காரியங்கள், உங்களை ஆவிக்குரிய மண்டலத்துல இந்த உலகத்தை விட்டு வேறுபட்டு தேவனோடு நடக்கிற வார்த்தைகளை தான் நாங்க இதுல ஷேர் பண்றோம். நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பாருங்க. நீங்க பாக்குறது மாத்திரம் இல்லாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் தெரியுமா, அவர்களும் தேவ ஆவியினால நடத்தப்படணும். அப்ப இன்னைக்கு உங்கள்ட்ட பொய் இருக்கா, இல்லாட்டி ஏமாற்று இருக்கா, களவு இருக்கா, இச்சை இருக்கா, இந்த மெயின் 3 இந்த காரியத்தை பாருங்க. அது போல உங்கள்ட்ட எதெல்லாம் தேவனுக்கு துக்கம் உண்டாக்குது, எதெல்லாம் பிசாசு உங்கள்ட்ட வர்றதுக்கு அது வாசலா இருக்கு, அதை பார்த்து அதை நீங்க ஜெபத்துல ஆவியில முறியடிக்க பழகுங்க. நீங்க நல்லா செபிங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளோட சேர்ந்து செபிங்க. தனியா உங்களால இதை போராடி மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லாட்டி மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கும். அப்ப இந்த கிரிகைகள் எல்லாம் இருக்கும். இது தலைமுறை மூலமாய் பாருங்க. ஆபிரகாம் கிட்ட இருந்த போய் ஈசா கிட்ட இருந்தது, ஈசா கிட்ட இருந்தது யாக்கோபு கிட்ட இருந்தது. யாக்கோபு தான் போய் லாபான் வீட்டுல முறியடிக்கிறார். 20 வருஷம் அங்க இருக்கிறார். 14 7 7 14, அடுத்தது 6 20. அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் நுகத்தடியை முறிச்சு அந்த எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்க இந்த வார்த்தையை கடைபிடித்து உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை செயல்படுத்த நீங்க வந்தீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை முறியடித்த எல்லா பாவத்தையும் விட்டு விலக்கி உங்க அக்கிரமத்தை மன்னித்து கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 32:5 தாவீது சொல்றாரு, என்னுடைய பாவத்தை என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காம ஒவ்வொன்றா அவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அதனால இந்த வசனத்தை நீங்க கேட்கும் பொழுதே உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்கிறவர். இதை தவிர எங்களுக்கு தனியே செபிக்க முடியல பாஸ்டர், ஒருவேளை எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, போராட்டமா இருக்கு, பைபிள் படிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியலன்னா நீங்க எங்களோட ஆன்லைன் பிரேயர்ல சபைக்கு போக முடியாத பிள்ளைகள், தேவனை விட்டு ரொம்ப தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோட நெருங்க விரும்புகிற பிள்ளைகள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க லிங்க்னு எனக்கு மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி குரூப்ல ஜாயின் பண்றேன்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணுன்னு சொல்லுங்க, போடுங்க. கால் பண்ணாதீங்க. அநேக கால்கள், அநேக மெசேஜ்கள் பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் இன்னைக்கு கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து, ஒவ்வொரு பட்டணங்கள்ல இருந்து. நீங்களும் வாங்க. கர்த்தர் உங்களை கைவிடல. எந்த பாவத்துல சிக்கிருக்கீங்களோ அதை விட்டு நீங்க வெளியே வாங்க. எந்த போராட்டம் இருந்தாலும் நீங்க எங்களோட பிரேயர்ல வாங்க. தனிப்பட்ட மெசேஜை விட நீங்க ஜெபத்துல வாங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை மேன்மைப்படுத்துவாரு. திரும்பவும் அப்பாட உறவுகளை வாங்க. சோர்ந்து போகாதீங்க, நடக்காதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் நடத்த என் கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால இந்த 3 காரியங்கள், பொய் பாருங்க, ஏமாற்று, இந்த இச்சை, இந்த 3ஐயும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இல்ல முழுவதுமா அதை விட்டு வெளியில வாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இதை தவிர ஏதாவது டவுட்டுகள் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க வாங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. God bless you.